ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு டைவரைட்டி காயின்ஸ். இப்போ என்கிட்ட இருக்கிற இந்த 4 டைப் காயின் இருக்கு இல்லையா, இதில் எல்லாமே நார்மல் காயின் ப்ளஸ் டைவரைட்டி காயின். இதை தான் வச்சுருக்கேன் நான். உங்களுக்கு நான் ஒரு காயினாக காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி டைனா என்ன, இப்போ நம்ம ஒரு நாணயம் அச்சடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அது எந்த உலோகத்தில் அச்சடிக்க போகிறோமோ அந்த உலோக அச்சு அந்த ஒரு வடிவமைப்பு வச்சு கொண்டு வருவாங்க. அதாவது இப்போ ஒரு நிக்கல் பிராஸாக இருக்கட்டும், இல்லை காப்பர் நிக்கலாக இருக்கட்டும், இல்லைன்னா எஃப்எஃப்எஸ், அதாவது ஃபெராட்டிக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், எந்த உலோகமாக இருந்தாலும் அந்த உலோகத்தை வச்சு, அந்த உலோக அச்சை வச்சு தான் ஒரு டிசைனை கொண்டு வருவாங்க, நாணயத்தை அடிப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நம்ம இந்த காயின் இருக்கு இல்லையா, இது ஒரு டிசைன். ஸோ இது ஒரு ரவுண்ட் ஷேப்பு, இது எல்லாமே ரவுண்ட் ஷேப். இந்த மாதிரி இப்போ இதெல்லாம் காப்பர் நிக்கல், ஆமாம் காப்பர் நிக்கல். இது பைமெட்டாலிக்கு, இது நிக்கல் பிராஸ், இதுவுமே காப்பர் நிக்கல். ஸோ இந்த மாதிரி எந்த உலோகமாக இருந்தாலும் அந்த உலோக அச்சை வச்சு ஒரு வடிவமைப்பை கொண்டு வருவாங்க. அதுதான் அதுக்கு பேர் தான் டைன்னு சொல்லுவாங்க. இப்போ டைவரைட்டி காயின்னா என்ன? இப்போ நம்ம ஒரு நாணயம் அச்சடிக்கும் போது சின்ன சின்ன வேறுபாடு, அதாவது எப்படின்னா சின்ன சின்ன மாற்றங்கள், சேஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அதைத்தான் நம்ம டைவரைட்டின்னு சொல்கிறோம். இப்போ இது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அதனுடைய ஃபாண்ட் சைஸ் இருக்கு இல்லையா, லெட்டர்ஸ், அதில் மாற்றங்கள் வரும். இல்லைன்னா அசோக எம்பளத்தில் மட்டும் சின்ன சின்ன மாற்றங்கள் வரும். இல்லைன்னா நம்ம ஒரு இயர் அச்சடிக்கிறோம் இல்லையா, அதில் அந்த நியூமரல்ஸில் ஏதாவது ஒரு நியூமரல்ஸில் சில சேஞ்சஸ் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் டைவரைட்டி காயின்னு சொல்லுவாங்க. நான் இப்போ ஒரு காயினாக காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்போ இதில் இது 1 ரூபியில் ரெயின்ஃபெட் ஃபார்மிங். இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், 2 காயினுக்கும் இந்த 9 இருக்கு இல்லையா, நியூமரல்ஸு 9. இப்போ இந்த 9 இருக்குது பாருங்கள். இந்த காயினில் எப்படி இருக்குது, இந்த காயினில் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் நல்லா தெரியும். இது ஒரு நார்மல் காயின். எல்லா காயின்லையுமே இந்த மாதிரி தான் 9 ஃபுல்லாக இதாக இருக்கும். பட் இது டைவரைட்டி காயின். இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் ஒரு டையை யூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது சின்ன சின்ன மாற்றங்கள் வரும். அதுதான் டைவரைட்டி காயின். இப்போ இதே மாதிரி இன்னும் ஒரு காயினில் சொல்கிறேன் பாருங்கள். இது நிக்கல் பிராஸு. இதுவுமே 2010 மும்பை மின்ட்டு, ரெண்டுமே ஒரே மின்ட்டு தான். அதாவது இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரே வருஷத்தில் ஒரே மின்ட்டில் தான் இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் வர்றது நம்ம டைவரைட்டின்னு சொல்கிறோம். இப்போ இந்த காயினில் 1க்கு கீழே கோடு இருக்கும். பட் இந்த காயினில் 1க்கு கீழே கோடு இருக்காது. இது நார்மல் காயின், இது டைவரைட்டி. ஸோ இந்த மாதிரி ஒரு அச்சை பயன்படுத்தும் போது ஏற்பட சின்ன சின்ன மாற்றங்களை தான் டைவரைட்டின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இப்போ இந்த காயினில் பார்த்திங்கன்னா தெரியும், அசோகா எம்பளத்தில் பாருங்கள், இந்த செஸ்ட் எப்படி இருக்குது, இந்த செஸ்ட் இது நார்மல் காயின், இது டைவரைட்டி. ஸோ இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கிறது தான் நம்ம டைவரைட்டின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பைமெட்டால், இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த காயினில் இந்த இருக்கு இல்லையா, இந்த கேப்பு, இந்த இயரு, இந்த ஃபாண்ட்டு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது ஒரு நார்மல் காயின். அதே இந்த காயினில் இந்த ஃபாண்ட்டும் திக்காக இருக்கும், இந்த கேப்பு அது கம்மியாக இருக்கும், இந்த எல்லாமே திக்காக இருக்கும் பாருங்கள். இயர்லேருந்து எல்லாமே உங்களுக்கு நல்லா பக்கத்தில் காமிக்கிறேன் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இந்த காயினுக்கும் இந்த காயினுக்கும் வித்தியாசம் இருக்கா? இந்த ஃபாண்ட் எப்படி இருக்குது, இந்த ஃபாண்ட் எப்படி இருக்குது. அதே மாதிரி இந்த இது கூட பாருங்களேன், நம்மளுடைய என்ன சொல்கிறது, மின்ட்டு, நொய்டா மின்ட்டு, இது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். எவ்வளோ திக்காக இருக்குது, பக்கத்தில் இருக்குது. இது ரொம்ப லைட்டாக இருக்கும், தின்னாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபாண்ட்டும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்களை தான் நம்ம டைவரைட்டின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஸோ உங்கள்கிட்டையும் இந்த மாதிரி டைவரைட்டி காயின் இருக்குதான்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் தான், அதாவது இந்த மாதிரி உங்கள்கிட்டையும் இருக்கும். ஒரு சிலர் அதை நோட்டீஸ் கூட பண்ணியிருக்க மாட்டீங்க, செக் பண்ணியிருக்க மாட்டீங்க. நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற காயின் இந்த மாதிரி டைவரைட்டி காயினாக இருக்குதான்னு பாருங்கள். இப்போ என்னென்னா, டைவரைட்டி காயினுக்கு ரொம்ப வேல்யூ இருக்கா அப்படின்னா, இப்போதைக்கு ஓரளவுக்கு வேல்யூ இருக்குது. சரிங்களா? இன்னொன்று என்னென்னா, நீங்கள் ஒரு காயினை சேல்ஸ் பண்ணணும், விற்கணும்னு நினச்சிங்கன்னா, டைவரைட்டி காயின், நார்மல் காயின் ரெண்டையுமே சேர்த்து நீங்கள் விற்றீங்கன்னா தான், அதுக்கு சேல்ஸ் பண்ணிங்கன்னா தான் அதுக்கு மதிப்பு உண்டு. ஏன்னா இப்போ ஒரு காயின் நார்மலாக எப்படி இருக்கும், நம்ம டைவரைட்டி காயின் எப்படி இருக்கும்னு நம்ம அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தான் அதை காயின் வாங்குறவங்களுக்கும் அது தெரியும். நம்ம அந்த மாதிரி 2 காயினும் சேர்த்து தான் நம்ம சேல்ஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த காயினுக்கு வேல்யூ உண்டு.
சரிங்களா? ஸோ உங்ககிட்ட இந்த மாதிரி காயின் இருக்குதான்னு பார்த்து எடுத்து செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு கண்டிப்பாக வேல்யூ இருக்குது. ஹையாக இல்லைனாலும் ஓரளவுக்கு அதுக்கு வேல்யூ இருக்குது. இன்னொன்று என்னென்னா, சில பேர் டைவெரைட்டி காயின் மட்டுமே வந்து வச்சுருப்பாங்க. நான்லாம் வந்து இதுக்குன்னு தனி ஷீட்டே வச்சுருக்கேன். டைவெரைட்டி காயினுக்குன்னே தனி ஷீட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி எரர் காயினுக்கு தனி ஷீட்டு, அதே மாதிரி மியூல் வெரைட்டிக்கு இந்த மாதிரி ஃபாரின் காயின்ஸ் இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் சேர்க்கும்போது உங்களுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் அதை வந்து ஒரு ஃபைலில் போட்டு வைக்கும்போது டைவெரைட்டிக்கு அந்த தனித்தனியாக நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த ஹோல்டரில் போட்டு வைக்கும்போது டைவெரைட்டி என்ன, நார்மல் காயின் என்ன அப்படின்னு சொல்லி ஹோல்டர்லேயே மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அது என்றைக்குமே வந்து அடுத்தடுத்து நம்ம பார்க்குறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு தகவலாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதை தான் நான் இந்த வீடியோவில் போட நினச்சேன். டைவெரைட்டினா என்னன்னு சொல்லிட்டேன் தெளிவாக. அதேமாதிரி உங்கள்கிட்ட இருக்க காயினில் என்னென்ன டைவெரைட்டி இருக்குதோ அதை தனித்தனியாக எடுத்து நார்மல் காயினை டைவெரைட்டி காயின்னு சொல்லிட்டு பிரித்து நீங்கள் எழுதி ஒரு இதில் போட்டு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா என்னை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.